ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணி கொடுக்குற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம். நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேங்க. எல்லாமே சிம்பிளான ரெசிபிஸ் தான், போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. சுத்தமான வேர்க்கடலையை எடுத்துக்கோங்க. கெட்டுப்போன என்னால் வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்கு தான் ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு 1/4 கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர், உரப்புக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர். நான் வேறு ஃபுட் கலர் ஒன்றுமே சேர்க்கலை, வெறும் காஷ்மீர் சில்லி பவுடர் மட்டும்தாங்க நான் சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலா வேர்க்கடலைக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ முதல்ல நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரே தான் தண்ணி ஊற்றுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நமக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உதிர்ற படத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்களேன், ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக தான் நான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம கடலையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே கடலை ஃப்ரை பண்ணுறக்காக ஏற்கனவே எண்ணெய் சூடாக்கி தாங்க நான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சே தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம ஒரே இடத்துல போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் உதுத்து விட்டுக்கோங்க. இதை போட்ட உடனே திருப்ப வேண்டாங்க, ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சிட்டு நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ கடலை நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. நம்ம கடலை போட்டப்போ வந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்களேன், நல்லா சலசலன்னு அந்த சவுண்டு கேட்குது. நல்லா கிறிஸ்பாக நமக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்கு. சிம்மில் வச்சே தான் அங்கே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கையில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா வெளியே இருக்கிற அந்த மசாலாலாம் நமக்கு நல்லா வெந்துருங்க. ஆனால் உள்ளக்க கடலை நமக்கு வெந்திருக்காது. அதுதான் நான் சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணணும்னு சொன்னது. இப்போ இதே மாதிரி பாக்கி எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. கடைசியில் இந்த மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மணிக்காகவே இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.